ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் காதல் எப்போதும் காதல்ன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் எடுத்தோடனே நம்மளுடைய கோஸ்ட் லாடோட ரெண்டாவது பிரின்ஸ், அவர் பேர் லீஜின். அவர் வந்து ஒரு ப்ளே பாய், சரிங்களா. அவர் வந்து ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்கில் எல்லா கேர்ள்ஸோடையும் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ சீனை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க உள்ளே வந்துட்டு கேட்குறாங்க, நான் எத்தனை நாள் தூங்கிட்டேன் அப்படின்னு. உடனே லீஜின்னு சொல்கிறாங்க, நீ 10 நாள் தூங்கினமா, ராத்திரி பகலுமா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டியா அப்படின்னு. என்னது 10 நாள் ஆகிடுச்சா? ஐயோ, என் 9th பிரின்ஸ் நைன்த்து சீனியர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, நான் அவரை பார்க்கணுமே, என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் உன்னோட 9th சீனியரை வந்து நான் எங்கள் அப்பா அடாப்ட் பண்ண போகிறேன். என்னது அடாப்டா? என்னடா, யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை, எல்லார்ட்டையும் நாங்கள் இன்விடேஷன் அனுப்பிச்சாச்சு அப்படின்றாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெளியே இருந்து அவங்களுடைய ஃபஸ்ட் அண்ணா கூப்பிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவன் வந்து அப்படியே இவங்க 2 பேரும் இன்டிமெசியாக இருக்க மாதிரி இவங்க பெட்டில் அப்படியே சாச்சிட்றாங்க. அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு அந்த பையனை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒருத்தங்க மட்டும்தானே அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வேணும், அதான் அப்பா அவனை அடாப்ட் பண்ணுறேன்றாங்களே, நான் இவனோட இருக்கிறேனே, உனக்கு என்ன, இவனை எனக்கு விட்டு அப்படி நீயே ஒரு ஃபூல் மாதிரி நடந்துட்டுருக்க, இது வேறையாடா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது ஃபூலா? சரி விடு, நீயே என்னமோ ஒன்று சொல்லிட்டு போ, ஆனால் இவனை என்கிட்ட விட்டுரு அப்படிங்கிறாங்க. என்னமோ நீயும் பண்ணிட்டு போ, ஆனாலும் ஒரு நாள் நான் அவனை எதிர்த்து நிற்பேன், அப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. உடனே இங்கே வந்து சீன் வந்து அப்படியே இவர் வந்து ஒரு ஃப்ரீஸ் மேஜிக் பண்ணி அவரை வந்து ஃப்ரீஸ் ஆக்கி வச்சுருப்பாங்க. அந்த லீஜன் வந்து கேட்குறேன், நீ பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து சீன் சொல்கிறாங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, இவன் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாங்க. உடனே அவன் வந்து அந்த ஃப்ரீஸ் மேஜிக்கை ரிலீஸ் பண்ணோன்னா திபுன்னு எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துட்டு, என்னது நீ என்னை பார்த்து உளறிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உண்மையை சொல்ல, நீ பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு, எப்படி நீ சொல்கிற, குழந்தையே யாரும் கண்டுபிடிக்கல அப்படி சொல்லிட்டு திணறினோடனே உடனே அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து சீன் வந்துட்டு நம்மளோட சீன் வந்துட்டு, என்னடா இவன் இப்படி கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே இருந்துட்டு, சரி நீ இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நீ என்கிட்ட வேற ஃப்ரெண்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீயும் ஃப்ரெண்டு, என்னது நீ என்னை தப்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறியா அப்படின்னு. ஏன் நீ என்னை நம்ப மாட்டியா அப்படின்றாங்க. இல்லை நான் உன்னை நம்புகிறேன். சரி நீ எதுக்காக என்னை தப்பி கேட்குற அப்படின்னா, இல்லை நீ என் கூட ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க, ஃப்ரெண்ட் ஆகிட்டல, அதனால தான் அப்படிங்கிறாங்க. சரி நான் உன்னை நம்புகிறேன், நானும் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுறேன். நம்மளுடைய கோஸ்ட் வேர்ல்டும் நம்மளுடைய ஹெவன்லி வேர்ல்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீ என்னோடய ஃப்ரெண்டு, ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து நம்ம லீஜின் நம்ம சீனை உட்கார வச்சு லெட்டர் எழுதி தர சொல்கிறாங்க 9th சீனியருக்காக. அவங்களும் எழுதி கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு 9th சீனியரை போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நான் தான் கோஸ்ட் லாடுன்னு சொன்னோடனே காண்டாயிடுற நம்ம 9th சீனியர். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வாங்குறியா நான் எடுத்துகிட்டு போட்டேன் அப்படின்னு அவர் வாங்கி படித்து பார்க்குறாரு. அதோட அந்த பக்கத்தை விட்டுட்டு இன்னொரு பக்கம் கட்டுறாங்க. அந்த ஒரு பூல் இருந்ததில்ல, அந்த பூல் பக்கத்தில் கூட நம்மளுடைய கோஸ்ட் லார்டு உட்காந்துட்ருக்காங்க. அதாவது நம்மளுடைய லீஜின் உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு பொண்ணு வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணலான்ட்டு வரும்போது நம்மளுடைய இந்த பூல்குள்ளே தானே நம்மளுடைய சீனும் லீஜினும் விழுந்திருப்பாங்க. அப்போ கூட எனக்கு மூச்சு முட்டுதுன்னு சொன்னதுனால லீஜின் வந்து தன்னுடைய கையாலேயே அவங்களுக்கு வந்து காற்று கொடுத்துருப்பாங்களா, ஆக்சிஜனை பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஞாபகம் வந்தோன்னே அந்த பொண்ணை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடியே போய்ட்றாரு. அதே இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா அவங்க பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, டீமன் பிரின்ஸ், கோஸ்ட் பிரின்ஸு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு இடம்லாம் ரெடி பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம சீனை காப்பாற்றினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுடைய டீமன் பிரின்சஸ் சொல்கிறாரு, இங்கே பாரு, அவங்க 2 பேரும் வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க, நீ வந்து அவனை விரும்பினா நீ ஏமாந்து போயிடுவேன் அப்படின்னு லீஜின் வந்து பிரின்சஸை பார்த்து சொன்னோன்னே லீஜினும் இருந்துட்டு இப்படி சொல்லிவிட்டு அவரும் நினச்சி பார்க்குறேன், நாமளும் சீனை லவ் பண்ணுறவேன்னு இது அவருக்கும் சொல்லிக்கிற மாதிரியே கட்டுறாங்க. அடுத்தது நம்மளோட சீன் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கனவுல நம்ம மாஸ்டர் கிட்ட போயிட்டு, நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம், எங்களை வந்து காப்பாற்றுங்க, இல்லை நீங்கள் வராதீங்க, அவங்க உங்களை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அவர் வந்துட்டு, என்ன நீ கோஸ்ட் வேர்ல்டில் இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம சீன் முழிச்சு தண்ணி குடிக்கிறாங்க. உடனே நம்ம லீஜின் வந்து நம்ம சீனை பார்க்குறதுக்கு வராங்க. நீ என்னை விரும்புகிறதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வராங்க. உடனே வந்து நான் எப்படா சொன்னேன் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக தள்ளிடா அப்படின்னு. இல்லை நீ என்ன விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறதுக்கு வராங்க. நம்ம சீன் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவர் நேராக கீழே விழுந்துடுறாரு. பெட்டு மேலேயே விழுந்தோடனே பெட்டை சுருட்டு அவங்க கால் கடியில் போட்டுட்டு படுத்துக்கிறாங்க. இவங்களும் அவங்க முகத்தில் அம்பிட்டு சிரிப்பு, இவர் வந்து இப்படி பண்ணதை பார்த்துட்டு. உடனே இங்கே காட்டுறாங்க ஹெவன்லி பேலஸில். அங்கே வந்து நம்ம இவர் வந்து தீஜுன் இல்லையா, அவர் வந்து அந்த இன்விடேஷனை படிச்சுட்ருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th
சீனியர் இருக்கார் இல்லையா, அவங்கள வந்து அடாப்ட் பண்ணுறத வந்து அவங்க அங்கே எழுதியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம லீஜன் சொல்கிறாரு, நீ போய் கோஸ்ட் வேர்ல்டில் இருக்க பிரின்ஸையும் பிரின்சஸையும் பற்றி நம்ம விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சிம்மின் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அதே இங்கே குள்ளன் மவுண்டனில் இவங்க எல்லாரும் அந்த அடாப்ஷன் இன்விடேஷனை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இவங்க கோவப்பட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம சீனியர்ஸ் எல்லாம் கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது மாஸ்டர் வந்துடுறாங்க. மாஸ்டர் வந்துட்டு இப்படி நடந்துருச்சாமேனா, ஆமாம் இந்த மாதிரி நம்மளுடைய 9th சீனியரையும் நம்மளுடைய சீனையும் வந்துட்டு கோஸ்ட் வேர்ல்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து தான் இந்த இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்னே, சரி நான் ஒருத்தனே போதும், அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு இங்கே வந்து இவங்களெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மாஸ்டர் இங்கேருந்து வந்துட்டுருக்காரு. அந்த சமயத்தில் இங்கே நம்ம கோஸ்ட் வேர்ல்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல லீஜினும் சீனும் எந்திரிக்கிறாங்க. லீஜின் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோட சீன் எந்திரிச்சு பார்க்குறாங்க. நான் இங்கே வந்தேன் அப்படி சொல்லிட்டு லீஜின் கேட்கும்போது, நேற்று நீ குடிச்சிட்டு வந்துட்டு நீ என்னை லவ் பண்ணுறதா சொன்னேன். என்னது போய் சொல்லாத, நானும் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் இப்படி சரி பண்ணுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு, நீ என் ட்ரெஸ் இதோட 2 தடவை கிளிக் வந்துட்டேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு. ஐயோ நான் அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேன், நீ என்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு. ஆமாம் நான் தான் போய் சொல்கிறேன் அப்படின்னா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. அந்த சமயத்தில் நம்மளுடைய சீன் வந்து வெளியே அந்த குளத்துக்கரையில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த பிரின்சஸ் வந்துட்டு, நான் இங்கேருந்து நீ தப்பிச்சு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஹாப்பியாக சரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கேட்குறாங்க, எங்கள் அண்ணனை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு லீஜினை பற்றி கேட்கும்போது, ஆமாம் அவன் நேற்று குடிச்சிட்டு என் ரூமில் தான் படுத்துவங்கண்ணா அப்படின்றாங்க. அதாவது கோஸ்ட் வேர்ல்ட்லாம் ஒன்று செஞ்சாங்கன்னா இன்னொன்று எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, சரி நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீன் கேட்கும்போது, அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் அமைதியாகிடுறாங்க. அதே நம்மளுடைய சீன் நினச்சி பார்க்குறாங்க, என்ன ஒரு கஷ்டம், நானும் ஒரு பொண்ணாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்களும் ஒன்றும் சொல்லாமல் வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிடுறாங்க நம்ம பிரின்சஸ். அதே இது எல்லாத்தையும் லீஜின் அங்கே நின்று பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு இது என்ன ஒரு விதமான உணர்வுன்னு தெரியலையே, சப்போஸ் நானும் சீனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் சீன் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம மாஸ்டர் அங்கேருந்து வந்துடுறாரு. மாஸ்டர் பார்த்தோன்னே சீனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மாஸ்டர் நீங்கள் எங்களை கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எங்களை காப்பாற்ற வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. சரி நம்ம இப்போவே 9th கூப்பிட்டு இங்கேருந்து போகணும், உடனே நம்ம போயிட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த கோஸ்ட் லார்டுக்கிட்ட சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சீனை கூப்பிட்டுட்டு நேராக 9th சீனியரை பார்க்குறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா லீஜினும் அங்கே தானே இருந்தான். அவனும் பார்த்துட்டு அவனும் வரான். அந்த சமயத்தில் 9th சீனியரை கூப்பிட்டுட்டு வெளியே வரும்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரின்ஸும் வந்து சண்டைக்கு நிற்கிறாங்க. ஆனால் நம்மளோட மாஸ்டருக்கு முன்னாடி தான் யாருமே நிற்க முடியாது, ஒரே வாள் வீச்சு எல்லா விழுந்துடுறாங்க. அதே அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோஸ்ட் லார்டு அங்கே வராரு. கோஸ்ட் லார்டு வந்தோடனே இவரோட ஃபைட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம மாஸ்டர் சொல்கிறாரு 2 பேரும் டூயல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீனை தாக்கிறதுக்கு கோஸ்ட் லார்ட் வரும்போது நடுவில் வந்து நம்ம லீஜியன் வந்து விழுந்துடுறாரு. வந்து தடுக்கவும் செஞ்சிடுறாரு. அப்படி தடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து அந்த மேஜிக்கல் பெல் வச்சுருக்காரு, தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மாஸ்டர் நம்ம போயிடலாம் அப்படின்னு சீன்னு சொன்னோன்னா மாஸ்டரும் உடனே கிளம்பி போய்ட்றாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோஸ்ட் லார்ட் வந்து கோவமாக நம்மளுடைய லீஜியனை போட்டு திட்டுறாங்க, அடி போட்டு வெளுத்துட்டுறாங்க. அப்புறம் அவனை வந்து ஜெயிலில் போட்டு சொல்லிடுறாங்க. அதே இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்மளுடைய மாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா குள்ளனுக்கு நேராக நம்மளோட சீனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சீனுக்கு தான் வந்துட்டு ஹெவன்லி ட்ரையல் இருக்கும். ஏன்னா இவங்க 20,000 வருஷம் படிச்சுமே அவங்களுக்கு வந்து சரியான கல்டிவேஷன் இருக்காது. அதனால் ஹெவன்லி ட்ரையல் கொடுத்துருக்காங்க. ஹெவன்லி ட்ரையலில் இன்றைக்கி வந்து மாஸ்டர் வந்து அந்த ஹெவன்லி ட்ரையலை வாங்கிட்டு நம்மளுடைய மாஸ்டரோட குவார்ட்டர்ஸ்குள்ளே நம்மளுடைய சீனை தள்ளி விட்டுடுறாரு. அந்த ஹெவன்லி ட்ரையல் அவர் வாங்கினதுனால நம்ம சீனுக்கு வந்து நல்ல பவர் ஏறுது. ஆனால் சீன் வந்து அந்த பவரே தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துடுறாங்க. மாஸ்டருக்கு ரொம்ப அடிக்கப்பட்டதுனால அவர் வந்து பிளட் வாமிட்டே எடுத்துடுறாரு. ஆனால் இப்போ அந்த பாண்டில் இருக்க லோட்டஸ் பாண்டில் இருக்க கோல்டன் லோட்டஸ் மின்னுது. அப்போ அந்த சமயத்தில் சீன் மயங்கி விழுந்தவங்களை கொண்டு வந்து நம்ம மாஸ்டர் கொண்டு வந்து சீனை அவங்களோட குவார்ட்டர்ஸில் விட்டுட்டு போகிறாங்க. சீன் மயக்கமாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.